ஒரு கிராமத்தில் பழமையான ஒரு குடியிருப்பில் வாழ்ந்தது வில்லி என்ற சிறுவன். வில்லியின் தாத்தா, தாத்தி அவர்களுக்கு வீட்டில் ஒவ்வொரு செடியையும் வைத்திருந்ததற்கான சிறப்பு காரணங்களை அவனுக்கு சொல்லித் தந்தனர். வில்லி அவைகளை மிகவும் ஆர்வமாக கேட்டான். ஒரு நாள் தாத்தா வில்லியை அழைத்து பேசினார். வில்லி, இந்த துளசி செடி, துளசி எதற்காக நம் வீட்டில் இருக்கிறது என்று தெரிகிறதா என்று கேட்டார். வில்லி முட்டாளாய் தலையசைத்தான். தாத்தா மெதுவாக சொன்னார், துளசி செடியை நம் முன்னோர்கள் புனிதமாக கருதினார்கள். அது வீட்டு சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. மேலும் இது சுவாச பிரச்சினைகளை குணமாக்கும் மருத்துவ குணங்கள் கொண்டது. அதனால் தினமும் இதை வழிபடுவது நம் வீட்டில் நல்ல சக்திகளை கொண்டு வரும். அதற்குப் பிறகு தாத்தி கற்றாழை, அலோ வெரா செடியை காட்டினார். வில்லி, இந்த கற்றாழை செடியை பார்த்தாயா? இது எவ்வளவு பயனுள்ளதாக உள்ளது என்று தெரிகிறதா? எங்கள் காலத்தில் காயம் அல்லது தோலில் எரிச்சல் ஏற்பட்டால் இந்த கற்றாழையின் சாற்றை வைத்தோம். அது துரிதமாக குணமாகும். தாத்தி மேலும் கூறினார், வேம்பு, நீம் மரம் நம் வீட்டின் பின்புறம் உள்ளது. அது ஒவ்வொரு பூச்சிகளையும் விரட்டும் சக்தி கொண்டது. மேலும் இதன் இலைகள் கிருமிநாசினியாக பயன்படுத்தப்படுகிறது. வில்லி ஆச்சரியத்தோடு கேட்டான், அந்த பனிவிரி செடி, மணி பிளான்ட் எதற்காக? தாத்தா இதை கேட்டதும் சிரித்தார். அது வீட்டில் செல்வத்தை அதிகரிக்கும் என்று நம்புகிறார்கள். பலரும் அதை வீட்டில் வைத்து அதிர்ஷ்டத்தை பெற முயல்கிறார்கள். தாத்தியும் சிரித்துக்கொண்டு, இளநீர், பசில் செடியும் நம் வீட்டு நறுமணத்தையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கிறது. சமையலில் இதை பயன்படுத்தி சுவையையும் பெறலாம் என்று சொன்னார். முதல் முறையாக வில்லி வாழை மரத்தை பார்த்தான். தாத்தா, இந்த வாழை மரம் என்ன செய்யும்? தாத்தி சிரித்தார். வாழை மரம் நம் சமய சடங்குகளுக்கு முக்கியமானது. அதன் இலைகள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. பழங்கள் பல நிகழ்வுகளில் முக்கியமானவை. இது நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகும். அந்த நாள் முதல் வில்லி தன் வீட்டில் உள்ள ஒவ்வொரு செடியையும் காத்து வளர்த்து அவற்றின் மகத்துவத்தை புரிந்து கொண்டான். ஒவ்வொரு செடியும் அவனுக்கு ஒரு சிறிய கதை சொல்லும் வகையில் இருந்தது. வில்லியின் வீட்டில் அவன் பார்த்த ஒவ்வொரு செடியும் அவனுக்கு மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தியது.